தமிழ் ஸ்பீடியோட வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தனுஷோட அப்பா அம்மா யாரு அப்படின்ற பிரச்சனை இப்போதான் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற நிலையில் என்ன நடந்திருக்குன்னா, மதுரை தம்பதியினர் கதிரேசன் மற்றும் மீனாட்சி அந்த கேஸை மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுறதா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷுக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வந்தாலும் அதை கடந்து கொண்டு தான் இருக்கிறார் நடிகர் தனுஷ். அப்படியே கடந்துட்டு இருந்தாலும் அவர் எல்லா படத்துலையும் நடிச்சுக்கிட்டு ரொம்ப பிஸியாக தான் இருக்கிறாரு. தனுஷ் எங்களோட பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் மதுரையில் தொடர்ந்த வழக்கு வந்துட்டு முந்தானத்துக்கு என்ன ஆச்சுன்னா ரத்து ஆயிடுச்சு. இதனால் தனுஷ் ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க. கஸ்தூரி ராஜா அதாவது தனுஷோட உண்மையான அப்பா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தார். மதுரை நீதிமன்றம் வழக்கை ரத்து பண்ணாலும் சரி, தனுஷ் எங்களோட மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் மீண்டும் அந்த கேஸை தொடங்குறதுக்கு இருக்கிறாங்க கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியினர். இந்த செய்தியை கேட்டு கஸ்தூரி ராஜா ரொம்பவே கோபமாயிட்டாரு. அவர் ஒரு பொது மேடையில் பேசும்போது என்ன சொன்னார்னா, 2002 அவங்களோட மகன் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2003 தனுஷ் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறதுக்காக வந்தார். அவங்க கொடுத்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் மேட்சே ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க எவ்வளோ தூரம் கேஸை இழுத்துட்டு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, தனுஷ் எங்களோட மகன் தான் அப்படின்றதுக்கு ஆதாரம் இருக்குது, எப்படி கேஸ் வந்தாலும் அதை எப்படி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கஸ்தூரி ராஜா. சென்னையிலேருந்து கேஸ் விஷயமா அடிக்கடி மதுரைக்கு போயிட்டு இருந்த தனுஷ் இப்போ சென்னையில் இருக்க கோர்ட்டுக்கே போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. தனுஷ் யாரோட மகன் அப்படின்றது இன்னமும் குழப்பமாக தான் இருக்குது. கேஸை மே 8ஆம் தேதிக்கு மேல்முறையீடு செய்ய சென்னைக்கு வராங்க கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதியினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. தனுஷ் யாரோட மகனாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிக்கலாம். நடிகர் தனுஷை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இது மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.